கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதை நம் மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. அதை கர்த்தருக்கென்று செய்து மனப்பூர்வமாய் நாம் செய்யும் பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய தாயாருடைய தாயார், அதாவது என்னுடைய பாட்டி, அவர்கள் ரொம்ப முடியாமல் படுக்கையாகி விட்டார்கள். அப்போ அந்த சூழ்நிலையிலே நான் பிஏ படித்து கொண்டு இருந்தேன், ஃபஸ்ட் இயர். அப்போ என் பாட்டி ரொம்ப முடியாமல் ஆனதுனால என்னுடைய படிப்பை அப்படியே நிறுத்தி விட்டார்கள் என் தாயார். வேண்டாம், நீ காலேஜ் நீ படிக்க வேண்டாம், இப்போ இப்படி பாட்டி இவ்வளோ சூழ்நிலையில் இருக்காங்க, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், நீ பாட்டியை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, நீ பாருன்னு சொல்லி என்னுடைய 17 வயதிலே என் பாட்டியை கவனிப்பதற்காக என்னுடைய படிப்பை நிறுத்தி விட்டார்கள். நான் பாருங்கள், அவர் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு பெட்டில் தான் எல்லாமே, அவங்க படுக்கையில் தான் மோஷன் எடுக்கணும், யூரின் எடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள குளிப்பாட்டணும், எல்லா வேலையும் செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய வாலிப நாட்கள், நான் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது, ஒரு ஆலயத்துக்கு போக முடியாது, ஒரு மீட்டிங் நடந்தால் அந்த மீட்டிங்க்கு அட்டன் பண்ண முடியாது. எல்லாரும் போவாங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நான் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் எங்கள் பாட்டிக்கு நான் பணிவிடை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர்கள் என்னால் அதை செய்ய முடியல, அவங்கள என்னால் தூக்க முடியல. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 2வது நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன், அப்போ தான் எனக்கு மோஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு கையை கழுவிட்டு வந்து அந்த வேலையை செய்யணும். அப்போ நான் ரொம்ப, எனக்கு வேதனை தாங்க முடியாமல் அவங்கள எழுப்பி உட்கார வச்சு செய்யும் பொழுது, அவங்கள ஒரு முறுமுறுப்போடு அப்படியே அவங்கள பிடிச்சி உட்காருங்க அப்படின்னு சொல்லி கட்டிலில் உட்கார வச்சேன். அப்போ அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீராக அப்படியே ஓடுச்சு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாரமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையை, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாம்மா, வாலிப பிள்ளை நீ ஒழுங்காக சாப்பிட முடியல, எதையும் செய்ய முடியலன்னு அவங்க கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் ஓடிச்சு. நான் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே தூரம் அப்படி கடந்து வந்தேன். வரும்பொழுது நான் ஒரு நாளைக்கு அந்த ரூமில் போகிறதும் வரதுமா இருக்கும். ஆனால் அந்த ஒரு வசன கேலண்டர் எங்கள் வீட்டில் மாட்டப்பட்டிருந்துச்சு. அந்த கேலண்டர் என் கண் முன்னாடி, அவங்கள மனசு நான் வேதனைப்பட்டுட்டு நான் அப்படி கடந்து வரும்பொழுது அந்த கேலண்டர் என் கண்ணு முன்னாடி அப்படி அந்த ஒரு வசனம் எனக்கு அப்படி தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் அதை பார்க்கும் பொழுது அந்த வசனம் என்னன்னு பார்த்தா, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று அந்த வசனம் என் கண் முன்னாடி போட்ட உடனே என்ன அறியாமல் என்னுடைய மனசு அப்படி உள்ளம் உடைக்கப்பட்டேன். அதிலிருந்து நான் எந்த ஒரு மனசு வேதனைப்படாதபடி மனப்பூர்வமாய் அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துக்கு மேலே அவங்க படுக்கையிலே இருந்தார்கள். அவங்களை சந்தோஷமாய் கவனிக்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் சந்தோஷமாய் செய்ய ஆரம்பித்தேன். அதனுடைய பலன்தான் இன்றைக்கு கர்த்தர் என்னை இவ்வளோ தூரம் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து, ஊழியத்தில் ஒரு உயர்வை கொடுத்து, ஒரு மரியாதை, ஆசீர்வாதங்கள், எல்லா கனத்தையும் கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு நம்ம செய்யக்கூடாது. ஒரு காணிக்கை கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய காரியத்துக்கு நம்ம எது செய்தாலும் சரி, அதை நம்ம மனப்பூர்வமாய் நம்ம செய்யும் பொழுது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.
ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் மனவேதனைப்பட்டு ஆண்டவரே முறுமுறுத்து ஆண்டவரே அப்பா துக்கத்தோட சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. அது முடிவிலே ஆசீர்வாதத்தை பெற முடியாது அப்பா. ஆனால் நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே உண்மையாகவே அந்த காரிய முடிவிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தருகிறதை நாங்கள் உணர முடிகிறதப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த காரியத்தை செய்தாலும் நாங்கள் முறுமுறுப்போட வேதனையோட நாங்கள் ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி என்னை ஏன் இப்படி நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரே. ஒரு நாட்களில் நானும் அப்படி தான் கேட்டேன் ஆண்டவரே. இந்த 17 வயது ஆண்டவரே வாலிப ஒரு மகளாய் இருக்கும் பொழுது என்னால் சுதந்திரமாய் எந்த காரியத்தை செய்ய முடியல, படிப்பு போச்சே எல்லாம் போயிட்டே என்று சொல்லி முறுமுறுத்த நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே முறுமுறுக்காமல் அந்த காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது அதுக்கு பின்னாடி ஆண்டவரே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எவ்வளோ பெரிய கனத்தை மகிமையை நீங்கள் வைத்திருக்கிறதை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே. இப்படி வாழ்க்கையில் இந்த பாதையின் வழியாய் இப்படி ஒரு துன்பத்தின் பாதையாய் கஷ்டத்தின் நெருக்கத்தின் பாதையில் போகிற பிள்ளைகள் முறுமுறுப்போடு ஆண்டவர் என்னை இப்படி பாதையில் நடத்துகிறார் என்று முறுமுறுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உணர்த்தி ஆண்டவரே முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவரே மனுஷனுக்கென்று செய்யாமல் நாங்கள் அதை கர்த்தருக்கென்று ஆண்டவரே மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.